அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படியும் நான் வெற்றி பெறப் போவதில்லை என்பதை உணர்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா இப்ப தேர்தலில் இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஒரு முதலமைச்சராக இருந்தாரு. இப்ப அவருக்கான ஒரு ஊதியம் என்று ஒன்று வரும். இது முடிச்சதற்கு பிறகு 2026 இப்ப சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எப்படியும் அவர் வெற்றி பெறப் போவதில்லை, சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகப் போவதில்லை என்பதை முன்கூட்டியே உணர்ந்த ஒரு காரணத்தினால் ஒரு புதிய தொழிலை தொடங்கி இருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்ன தொழில் தொடங்கி இருக்கிறார்? நம்ம வீடியோல தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. அவர் தொடங்கி இருக்கக்கூடிய தொழிலுடைய பெயர் ப்ரமோஷன், அதாவது சோசியல் மீடியா ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு தொழிலை தொடங்கி இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இந்த ப்ரமோஷன் அப்படிங்கிற தொழில் என்ன தொழில் அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்போம், மிக பிரபலமான யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த விஜே சித்து விளாக்ஸ் அவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தினுடைய கதாநாயகன் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. அந்த படத்தை பற்றி பேசி அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணுவாங்க. அது மூலியமா அந்த படத்தை ஒரு 4 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதே தொழிலைத்தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார். என்ன பண்றாரு அவரு அப்படின்னு பார்த்தா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு சில 2 சின்ன பசங்க இருப்பாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் அண்ணன் தம்பிங்க 2 பேர் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பசங்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்களும் இருந்தாரு. அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசி அந்த பசங்களுடைய சேனலை ப்ரமோட் பண்ணி விட்டுருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது மற்ற யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அவருடைய ஆபீஸ்க்கு கூப்பிட்டு அவர் ப்ரமோஷன் பண்றது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ஒரு விஷயம், அதாவது எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சருமே எந்த ஒரு ப்ரமோஷன் பண்றவங்களுமே பண்ணாத ஒரு விஷயத்த இன்றைக்கு நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு. என்னன்னா, எந்த சேனல் வச்சிருக்கவங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒருத்தவங்கள அவங்க சேனலுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க, வீடியோ பண்ணுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேற ஒருத்தர் போட்ட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு, அதை அப்படியே எடுத்து இவருடைய சேனல்ல போட்டிருக்கிறாரு, இவருடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாரு. என் வாழ்நாளில் நான் திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. அது என்ன மேஜிக்னு தெரியல. இந்த 2026 நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட போறேன். அதாவது அவருடைய வரலாற்றிலேயே, அதாவது அந்த பேசிட்டு இருக்கக்கூடிய நபர் அவருடைய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் திமுகவிற்கு வாக்களிச்சதே கிடையாதாம். ஆனால் இந்த முறை திமுகவுக்கு வாக்களிக்க போறாராம். என்ன காரணம்னு அவர் சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் பண்ணாங்களாம். ஆனா அதுல 1-2 இப்ப இந்த அம்மா குடிநீர், அம்மா உணவகம், இது மட்டும்தான் ஒரு பேசு பொருளா இருந்தது, ஓரளவுக்கு நல்ல திட்டமா இருந்தது. மற்ற எதுவுமே ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லையாமா. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் எந்த திட்டத்தையுமே பெருசா செயல்படுத்தலையாமா. யார் சொல்றா? அதாவது ஒரு மிகப்பெரிய அரசியல் நிபுணர், திமுகவால செட்டப் பண்ணப்பட்ட ஒரு அரசியல் நிபுணர் அவர் உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ண திட்டங்கள் அந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ள திட்டமா இருந்ததாமா. என்னென்ன திட்டங்கள்னு அவர் சொல்றாருன்னு பார்ப்போம். முதல்ல சொல்றாரு, இந்த அம்பேத்கர் திட்டத்தின் மூலியமா இங்கிருந்து வெளிநாட்டிற்கு நிறைய பேர் படிப்புக்காக, மேல் படிப்புக்காக அனுப்புனாங்களாமா. எத்தனை பேர் அனுப்புனாங்க? அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்காக நிறைய பேர் போறாங்க. எதுக்காக போறாங்கன்னு தெரியுமா? இதே ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில காங்கிரஸோடு இருக்கும் பொழுது இந்த காங்கிரஸ் கொண்டு வந்த மிக மோசமான திட்டமான நீட், இந்த நீட் தேர்வுனால தமிழ்நாட்டில் நிறைய பேரால இங்க படிக்க முடியல, மருத்துவம் படிக்க முடியல. அதனால வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கிறதுக்காக நிறைய பேர் போறாங்க. அதுக்கும் இவர் கொண்டு வந்த திட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்ல மற்ற படிப்புக்காக போறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா செலவு பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க படிக்கிறதுக்கு. இவர் எத்தனை பேர் அனுப்பியிருக்காரு? அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு, மகளிர் உரிமை தொகை மூலியமா பல பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அது உதவித்தொகை கிடையாது, உரிமை தொகை. அதாவது பெண்கள் எந்த இடத்துலையுமே தங்களை தாழ்வா நினைச்சிடக்கூடாதாமா.
அதனால மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாராமா ஸ்டாலின் அவர்கள். அதாவது 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் அதாவது ஒவ்வொரு மகளிருக்கும் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் போடுவோம் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகியும் அந்த பணத்தை கொடுக்கல. அதாவது 60 மாசம். இந்த 60 மாசத்துல 30 மாதம் 28 மாதம் கிட்டத்தட்ட கொடுக்கவே கிடையாது. கொடுக்காம 29வது மாதம் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு, புதிதா பெண்களுக்கு ஒரு தகுதியை உருவாக்குறார் இவரே. தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய்னு. இது ஒரு திட்டம். இந்த திட்டத்தினால இந்த பார்ட்டி இந்த ஒரு பீஸ் ஒன்று பின்னாடி பேசிட்டு இருக்குது இல்ல, இந்த பீஸ் இப்ப திமுகவுக்கு ஓட்டு போட போதாமா. அடுத்து இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, அதாவது இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்துல பெண்கள் பயங்கர மகிழ்ச்சியா இருக்கிறாங்களாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களாமா. ஏதாவது நான் சொல்லிட போறேன், அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயத்தை பத்தி இந்த ஆளுக்கு ஏதாவது தெரியுமா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்திலேயே தரமணியில ஒரு வட இந்திய பெண்ணுக்கு நடந்த விஷயம் பத்தி தெரியுமா? அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இப்ப ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில ஒரு பள்ளி மாணவிக்கு நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? கோவையில ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பெண்கள் ஏதாவது ஒரு விதத்தினால இந்த 5 ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பின்னாடி பேசிட்டு இருக்கிற பீஸுக்கு தெரியுமா இல்ல தெரியாதான்னு தெரியல. இன்னொன்னும் சொல்லுது இந்த பீஸ். என்ன சொல்லுதுன்னா, நான் முதல்வன் திட்டத்தின் பேர்ல பல இளைஞர்கள் யூபிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுல பயிற்சி பெற்று அவங்க அரசு வேலைக்கு போனாங்களாமா. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நான் முதல்வன் திட்டத்துல ஒரு ப்ரமோட்டர் இருக்காரு இல்லையா, அந்த ப்ரமோட்டர் ஒரு இதை ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இந்த மாணவர்கள் எல்லாம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமா பயிற்சி பெற்று யூபிஎஸ்சி தேர்வுக்கு எழுதி அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு. பக்கத்திலேயே இன்னொரு போஸ்டரும் வருது. என்னன்னா, இந்த போஸ்டர்ல அதாவது இந்த நான் முதல்வன் திட்டத்துல இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் வேற ஒரு தனியார் ஐஏஎஸ் அகாடமி மூலியமா படிச்சு பாஸ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப இது என்ன சொல்றது? அப்ப ஸ்டாலின் அவர்கள் உண்மையை பேசுகிறார், அவர் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னா ஏன் இத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வருது? இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சரி ஓகே, இவர் நல்லதே பண்ணியிருக்கிறாருன்னே வச்சுப்போம். ஆனா ஏன் இப்படி ஒரு பழைய ப்ரமோஷனை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்யணும்? அதாவது இது வரைக்கும் நான் திமுகவுக்கு வாக்களிச்சதே இல்லைங்கன்னா, இப்போ புதுசா நான் இந்த வருஷம் தான் இவங்க செஞ்ச சாதனைகளை பார்த்து திமுகவுக்கு நான் வாக்களிக்க போறேன். அதாவது என்னுடைய வயசுக்கு இது நான் இப்போ நான் வாக்களிச்சேன்னா இது ஒரு 3வது சட்டமன்ற தேர்தல்னு வச்சுக்கலாம். நடுவில் பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதிரி இருக்குது. நான் முதல் முறை வாக்களித்தேன் இல்லையா, ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி, அப்போவே இது ஒரு ஃபெயிலியரான ஒரு ப்ரமோஷன். இப்படி ஒரு ப்ரமோஷனை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு அடுத்தவங்க யாருக்கும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரமோட் பண்ணுற அத்தனை பேருமே ஓரளவுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் வராங்க, உங்களுடைய சேனலுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு பெரிய ஆள் ஆகிட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ப்ரமோஷனை நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பழைய ஸ்கீம். இல்லை உங்களுக்கு எதாவது ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை கேட்கலாம். இல்லை மன்னிக்கணும், நீங்கள் எங்களை கேட்க வேண்டாம். ஏன்னா நாங்களும் புது சேனல் தான். தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் சேனலை கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணி கொடுத்து எங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸை அதிகமாக்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.